ராமேஸ்வரத்தில் அமைந்திருக்கும் ரயில் பாதை பாலம் பாம்பன் பாலம் என அழைக்கப்படுகிறது. இது இந்தியாவின் இரண்டாவது நீளமான பாலமாகும். இதற்கு இருவழி பாலம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இந்த பாலம் இன்றும் அமைப்பில் கம்பீரமாக நிற்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் தீவை இணைக்கும் விதத்தில் இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது. பாலங்களின் ராணி என அழைக்கப்படும் பாம்பன் பாலம் இந்தியாவின் முதல் கடல் பாலமாகும். இதன் நீளம் சுமார் 2.3 கிலோமீட்டர் தொலைவாகும். இந்த பாலத்தின் முக்கிய சிறப்பு கப்பல்கள் செல்வதற்கு வசதியாக நடுவில் அமைக்கப்பட்டிருக்கும் தூக்கு பாலமாகும். கடலில் கப்பல் தாண்டி செல்லும் போது பாலம் இரண்டாக பிரிந்து மேலே தூக்கும். 1964ஆம் ஆண்டு ஏற்பட்ட புயலால் தனுஷ்கோடி மோசமாக பாதிக்கப்பட்டது. பாம்பன் பாலமும் அதனால் சேதமடைந்தது. அதன் பின்னர் தனுஷ்கோடி வரை ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் தூக்கு பாலம் திறக்கப்படும். அந்த நேரத்தில் மட்டும் கப்பல் போக்குவரத்து இதன் வழியாக நடைபெறும். நூற்றாண்டுகளை தாண்டி நிற்கும் பாம்பன் பாலத்தை பாதுகாப்பது நமது கடமையாகும்.